நாங்கள் ரொம்ப புனிதமான கட்சி, ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, நான் ₹1 கூட தொகுதி மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் வீரவசனம் பேசுனீங்கல்ல, அப்புறம் எதற்காக நீங்கள் ₹4 கோடி இப்படி கொடுக்குறவனை எதற்கு நீங்கள் வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்கீங்க? அந்த டிக்கெட் எப்படி கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது கடைசி நேரம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. நயினார் நாகேந்திரனுடைய எம்எல்ஏ கோட்டாவில் எமர்ஜென்சி கோட்டாவில் தான் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த டிக்கெட். ஆனா நயினார் நாகேந்திரன் சொல்றாரு அவர்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறார். இந்த ரயில்ல இந்த கோச்ல இந்த படம் போகுதுங்கிற தகவலை யார் சொல்லியிருக்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, எதிர்கட்சி தான் இப்போ சொல்லியிருக்கோம், தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அண்ணாமலையினுடைய ஆட்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல். இதுக்கு பின்னாடி அண்ணாமலை தான். ஆமா, அண்ணாமலை தான் இருக்காரு. ஏன்னா அவர் தோற்று போய், மாநில தலைவராக இருக்கிற அவர் தோற்று போய், ஒருவேளை நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றால் தனக்கு ஆப்பு விழுங்குங்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை அவரே செய்திருக்கிறார். அண்ணாமலை வாக்கு கேட்க போகிறார். அப்படி வாக்கு சேகரிக்க போகிற போது அவரை பின்னாடி தொடரக்கூடிய பத்திரிகையாளர்களை அவர் மிக கடுமையான வசவுகளால் திட்டுகிறார். ஏன் கூடவே வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. டிராஃபிக் பண்ணாதீங்கன்றாரு. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற ஒரு குக்கிராமத்துக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கும் போது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு எந்த கூடு கட்டவனா அது வரைக்கும் சொல்லியிருக்கானா? உங்களை யார் கேமரா எடுத்து வர சொல்றதுன்னு அதுதான் விஷயம். பணப்பட்டுவாடா செய்வதை அவர்கள் படம் பிடித்து விடுவார்கள், சோசியல் மீடியாவில் அது வைரல் ஆகிவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறார் அவர். ஓபிஎஸ் அதே மாதிரி பாருங்க, ஆரத்தி எடுக்கிற போது இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் வெளிப்பட்டது. அதனால கடைசி காலத்தில் பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் ராமேஸ்வரம் சாலைகளில் வித்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பலாப்பழம் விற்க மாட்டேங்குது. பாஜகவை நம்பினால் பலாப்பழம் இல்லை, பலாப்பழத்தினுடைய கொட்டை கூட மிஞ்சாது. வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் சூடுபிடிச்சிருச்சு அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் படை, அதாவது அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஒரு பறக்கும் படையை வைத்து காசுகளை பிடிக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் சென்னையிலேருந்து கிளம்புன ஒரு ட்ரெயினில் 4.5 கோடியை கைப்பற்றுறதா ஒரு தகவல் வருது. அது கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரனை நோக்கி அந்த புள்ளி நகருது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சனிக்கிழமை சாயங்காலத்திலே, மாலை பொழுதிலே நெல்லை எக்ஸ்பிரஸ் எக்மோரிலிருந்து புறப்படுகிறது. தாம்பரம் சேர்வதற்குள்ளேயே தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலினுடைய அடிப்படையிலே ஏசி கோச்சில் போய் அவங்க செக் பண்ணுறாங்க. அப்படி சோதனை எடுக்கிற போது 3 பேர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பேசுகிறார்கள். அவர்கள் யார் என்று விசாரிக்கிற போது நயினார் நாகேந்திரனுடைய அவர் நடத்தக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்கிற ஹோட்டலினுடைய மேலாளராக இருக்கக்கூடியவரும் உதவியாக இருக்கக்கூடியவர்களுமாக இருக்கிறார்கள். மேலும் விசாரிக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அவருடைய லக்கேஜ் எல்லாம் விசாரிக்கும் போது, லக்கேஜ் எல்லாம் சோதனை எடுக்கிற போது ஏறத்தாழ 4 கோடி ரூபாய் பணம் மாட்டுகிறது. ஒரு 4 கோடி ரூபாய் பணம் மாட்டுகிற போது தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு போகிறோம் என்கிற உண்மையை அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அந்த டிக்கெட் எப்படி கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது கடைசி நேரம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. நயினார் நாகேந்திரனுடைய எம்எல்ஏ கோட்டாவில் எமர்ஜென்சி கோட்டாவில் தான் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அந்த டிக்கெட்டு. ஆனால் நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு அவர்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறாரு. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஹோட்டலில் ஒரு மேனேஜராக வேலை செய்கிறாரு. எப்பொழுதுமே பணம் கொடுத்து விடுகிற விஷயமாக இருக்கும்போது நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் மட்டும்தான் கொடுத்து விடுவார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது. அது ஒரு 4 கோடி ரூபா மதிப்புள்ள பணத்தை நீங்கள் ரோடு வழியாக போனீங்கன்னா பல இடங்களில் சோதனையிடுறாங்க, தெருவுக்கு தெரு நிற்கிறான், ஒவ்வொரு முக்களையும் நிற்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரயிலில் பேசஞ்சர் மாதிரியே போயிட்டோம்னா தெரியாது என்கிற அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ரயிலில் இந்த கோச்சில் இந்த பணம் போகுதுங்கிற தகவலை யார் சொல்லியிருக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுக்குள்ள. யார் சொல்லணும்னா, இந்த பணம் சம்பந்தப்படாதவர்கள், இந்த பணத்துக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாதவர்கள், வேறு கட்சிக்காரர்களுக்கு இந்த தகவல் தெரிய வாய்ப்பு இல்லை. இல்லை, எதிர்கட்சி தானே இப்போ சொல்லியிருக்கோம், தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க இல்லை, அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனையோ பேர் நெல்லை எக்ஸ்பிரஸில் தினசரி பயணம் பண்ணுறான், எத்தனையோ லக்கேஜ் போகுது, சூட்கேஸ் போகுது, எத்தனையோ பைகள் துணி பைகளோடு போகிறான், எத்தனையோ லெதர் பேக்கோடு போகிறான். அத்தனை பேரிடத்துல இல்லாத ஒரு பணம் ஒருத்தன் 4 கோடி ரூபாயை கொண்டு போய் இந்த மாதிரியான ட்ரெயினில் கொண்டு போகிறான் அப்படிங்கிறது எப்படி சோதனையிட முடியும்? எப்படி தகவல் தெரிவிக்க முடியும்? இது எப்படி வந்ததுன்னா, இந்த தகவல் பாஜகவின் வழியாகத்தான் கசிந்திருக்கிறது.
நயினார் நாகேந்திரனுக்கு வெற்றி வாய்ப்பு சாத்தியமாக இருக்கிறது, கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அண்ணாமலையினுடைய ஆட்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வருகிறது. இதுக்கு பின்னாடி அண்ணாமலை தான். ஆமா, அண்ணாமலை தான் இருக்காரு. ஏன்னா அவர் தோற்று போய், மாநில தலைவராக இருக்கிற அவர் தோற்று போய், ஒருவேளை நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றால் தனக்கு ஆப்பு விழுகுங்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை அவரே செய்திருக்கிறார். ஏன் இதை உறுதிப்பட சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், அவர் ஏற்கனவே தன் கட்சிக்காரர்களுக்கு பல பேருக்கு அவர் சூனியம் வைத்திருக்கிறார் என்பதை கேடி ராகவன்ல இருந்து பல பேருக்கு இருக்கும். எஸ்.வி. சேகர்லாம் தெருவா புலம்பி எடுத்துறாரு. பல பேருக்கு இந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். கூட இருக்கிறவர்களை மாட்டிவிடக்கூடிய குணம் ஏற்கனவே அவருக்கு இருக்கிறது. அதனால் பாஜகவை சேர்ந்தவர்கள் பல பேரை அம்பலப்படுத்தியதில் அவருக்கு, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஏன்னா தன்னை தாண்டி யாரும் வரக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கு. ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட கேள்வி எழுப்பும்போது என்ன சொல்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரனே இதுக்கு பதில் சொல்லிட்டார், எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டால் அதே தான் நானும் சொல்ல முடியும். அவர் பதில் சொன்ன பிறகு நான் அதில் பதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு போகிறாரு. குறிப்பாக ஆர்எஸ் பாரதி இதை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கிறார்ல, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாரு. நயினார் நாகேந்திரனுடைய ஹோட்டல் நிறுவனத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் தான் அந்த பணத்தை எடுத்து போயிருக்கிறார்கள். அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள், இது தேர்தலுக்காக இந்த பணம் செல்கிறது என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் அது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள்கிட்ட ஒரு பணம் பிடிபடுகிறது என்றால் அவர்கள் வருமான வரித்துறையை ஒப்படைத்து விடுவார்கள். வருமான வரித்துறையிடம் இந்த பணம் எப்படி வந்தது என்கிற விளக்கத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். இதுதான் தேர்தல் நடைமுறை. 95 லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் செலவு செய்வதற்கு சட்டத்திலே அனுமதி கிடையாது. ஆனால் எடுத்துக்கொண்டு சென்ற பணமே ஏறத்தாழ 4 கோடி என்றால் இந்த பணம் சென்னையிலிருந்து ஏன் போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் பாஜக மாநிலம் முழுக்க, குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க பல வேட்பாளர்களுக்கு அவர்கள் பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல ஒரு விஷயம் பிடிபடுகிறது, மற்ற இடங்களிலேலாம் பிடிபடலை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பல்லடம் பகுதிகளில் அண்ணாமலை வாக்கு கேட்க போகிறார். அப்படி வாக்கு சேகரிக்க போகிற போது அவரை பின்னாடி தொடரக்கூடிய பத்திரிகையாளர்களை அவர் மிக கடுமையான வசவுகளால் திட்டுகிறார். என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஏன் கூடவே வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. டிராஃபிக் பண்ணாதீங்கன்றாரு. அது ஒரு நடுக்காட்டில் வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. நடுக்காட்டில் எப்படி குருவி கூடு கட்ட அஞ்சுகிற ஒரு குக்கிராமத்துக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு எந்த கூறு கட்டவனா இது வரைக்கும் சொல்லியிருக்கானா? அவர் தான். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், நானா சொல்கிறேன், அந்த காணொலியை பாருங்கள். அவர் டிராஃபிக் ஜாம்லாம் ஆகலைங்க. ஒரு பத்திரிகையாளருடைய ஒரே ஒரு வாகனம் வருவதில் டிராஃபிக் ஜாம் ஆகவே ஆகாது. உங்களை யார் கேமரா எடுத்து வர சொல்கிறதுன்னு அதுதான் விஷயம். ஏன் கேமரா எடுத்துகிட்டு வர்றேன்னா, பணப்பட்டுவாடா செய்வதை அவர்கள் படம் பிடித்து விடுவார்கள், சோசியல் மீடியாவில் அது வைரல் ஆகிவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறார். அவர், உங்கள் முதலாளிக்கு நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பத்திரிகையாளர்களை அவர் பேசுகிறார். அப்படி என்றால் ₹1 கூட நான் தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று அண்ணாமலை சொன்னது எவ்வளோ பெரிய நாடகம் என்பது ஏற்கனவே அவர் கரூரில் தேர்தலில் நின்றபோது, சட்டமன்ற தேர்தலில் நின்ற போது ஓட்டுக்கு ₹1000 கொடுத்தாருங்கிறது ஊர்ஜிதமாக்கப்பட்ட உண்மை. அது அதை விட அதிகமாக கொடுப்பதற்கு அவர் முயற்சி செய்கிற போது அதற்கு குறுக்கீடாக மீடியா பர்சன்ஸ் வர்றாங்க, பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக நேற்று அவர் சத்தம் போடுறாரு. இன்னொரு பக்கம் பணம் பிடிபடுகிறது. அப்படி என்றால் ஜனநாயகத்தை முழுக்க முழுக்க பணநாயகமாக மாற்றி தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் எல்லா முறைகேடுகளிலும் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கு இந்த நயினார் நாகேந்திரனுடைய அந்த பணம் பிடிபட்டது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறது அண்ணாமலை பாஜக முறைகேடில் ஈடுபடுதுன்னு. அண்ணாமலை என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, இதை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு தகுதி இருக்கா? குறிப்பாக ஆர்எஸ் பாரதி இதை குறித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆர்எஸ் பாரதி என்ன வேலை பண்ணுறாருன்னா, இப்போ திருட வீட்டுக்கு உள்ளே வந்துட்டான், அல்ல இவர் திருடிட்டார்னா போலீஸை மடைமாற்றுவதற்காக திருடன் 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 கத்திட்டு முன்னாடி ஓடுற மாதிரி ஆர்எஸ் பாரதி திருடன் கத்திட்டு போறாரு, அவரு திருடாருன்றதை மறந்துட்டாரு அப்படின்ற வார்த்தையே சொல்றாரு. இப்ப நயினார் நாகேந்திரனுடைய பணம் பிடிபட்டதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அதை பிடித்தது திமுக காரர்கள் கிடையாது, தேர்தல் ஆணையம் தான் பிடித்திருக்கிறது. அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆர்எஸ் பாரதி குறித்து அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. போற போக்கில் வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ எதை வேணா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு சினிமா தயாரிப்பாளர் அமீரை வச்சு படம் பண்றாரு. அந்த தயாரிப்பாளர் பல தொழில்கள் செய்ததில் ஒரு முறைகேடான தொழிலையும் ஈடுபட்டார். உணவுப் பொருட்களின் வழியாக போதைப் பொருளினுடைய மூலப்பொருட்களை அவர் கடத்தினார் அப்படின்னு, ஒரு மெத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருளை கடத்தினார் அப்படின்னு ஒரு வழக்கு வருகிறது. நீங்கள் சினிமா, அவருடைய பணத்தில் சினிமா எடுத்தாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அமீர் என்பவரை நீங்கள் குற்றவாளியாக மாற்றினீங்களா இல்லையா?
அவரும் சினிமாவில் பார்ட்னராக இருந்திருக்காங்க, அவ்வளோதான். அதற்கு அவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்கல்ல. இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, நான் இந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. சம்பந்தப்பட்ட அவர் ஏன் பொறுப்பேற்கவில்லை? அமீர் மட்டும் ஏன் பொறுப்பேற்கணும்? இப்போ ஒரு நியாயம் வேண்டாமா உங்களுக்கு? உன்னிடத்துல வேலை பார்த்தவன் பணத்தை வச்சிருக்கான், அது தேர்தலுக்கு செலவழிக்கிறேன்னு அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான். அப்படின்னா யாருக்கு அதை எடுத்துட்டு போனாங்கன்னு கேட்கணும்ல. யாருக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கா எடுத்துட்டு போனாங்க? எந்த கட்சி சார்பாக கொடுக்குறன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்குள்ள. அப்போ பாஜக கொடுக்கலாம், திமுக கொடுக்க கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? யாரு கொடுத்தாலும் குற்றம் தானேங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. யார் செய்தாலும், முறைகேடு செய்தாலும் நீங்க அது தவறு தானே. நாங்கள் ரொம்ப புனிதமான கட்சி, ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, நான் ₹1 கூட தொகுதி மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் வீரவசனம் பேசுனீங்கல்ல. அப்புறம் எதற்காக நீங்கள் ₹4 கோடி பிடிபடுகிறவனை எதற்கு நீங்கள் வேட்பாளராக நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஓபிஎஸ் அதே மாதிரி பாருங்க, ஆரத்தி எடுக்கிற போது இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் வெளிப்பட்டது. அதனால கடைசி காலத்தில் பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் ராமேஸ்வரம் சாலைகளில் வித்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பலாப்பழம் விற்க மாட்டேங்குது. இப்போ பாஜகவை நம்பினால் பலாப்பழம் இல்லை, பலாப்பழத்தினுடைய கொட்டை கூட மிஞ்சாது. இதான் உண்மை. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன இதுல திட்டமிட்டு இந்த சதியில சிக்க வைக்கிறாங்க எதிர்கட்சியினர் சொல்றாங்க. இது எதிர்கட்சி சதி. நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, எதிர்கட்சிகள் சதி செய்கிறார்களா, உன்னுடைய உட்கட்சியிலே தான் சதி செய்கிறார்களா என்பதை நயினார் நாகேந்திரனுடைய மனசாட்சிக்கு முதல்ல தெரியும். எதிர்கட்சிக்காரனுக்கு எப்படி தெரியும்? நெல்லை எக்ஸ்பிரஸ்ல ₹4 கோடி எடுத்துட்டு இந்த ஆள் போறா, எக்போர்ல புறப்பட்டு அரை மணி நேரத்தில் தாம்பரம் வரும், 5 நிமிஷம் தான் நிற்கும். கொஞ்சம் கவனக்குறைவா அடுத்த பிளாட்ஃபார்முக்கு மாறி போனவன் ரயிலை விட்டுருப்பேன். ரொம்ப பேர் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் காசு கூட இப்போ கிடையாது. முன்னாடிலாம் இப்போ ரயில் தவறுதலாக புறப்பட்டு போயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னா மறுநாள் காலையில் கூட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. தெரியுமா உங்களுக்கு? அது நான் தொடர்ந்து முன்பதிவு செய்து ரொம்ப நாளாக ரிசர்வ் பண்ணி ரயிலில் போகிற ஒரு பயணிங்கிற முறையில் நான் அதை தெரிவிக்கிறேன். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ரயிலை விட்டுட்டோம் அல்லது நம்ம உரிய நேரத்துக்கு போய் சேர முடியல அப்படின்னா மறுநாள் கட்டணத்தை 50% திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ ரயில் ஏறிட்டேன்னா நம்மகிட்டையும் காசு வாங்கிடுவான், புதுசாக ஒரு ஆளை ஏற்றி அங்கேயும் காசு வாங்கிடுறாங்க. ரெட்டிப்பு கொள்ளையடிக்கிறத ரயில்வே துறை தனியார் துறையெல்லாம் மிஞ்சி இந்த பாஜக கவர்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இவர்கள் இப்போ அப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் புறப்படுகிற இடத்துல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள நயினார் நாகேந்திரன் பணம் பிடிபடுகிறது என்றால் பாஜகவினுடைய உட்கட்சி பூசல் இல்லாமல் இது பிடிபடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு நீங்க சொல்ல வரீங்க? அண்ணாமலை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். அண்ணாமலை தான் நேரடியாக இருக்கிறார் என்று நம்ம அதனால அவருக்கு என்ன லாபம்ன்ற அண்ணாமலை மாநில தலைவராக ஒருவேளை அண்ணாமலை தோற்று போய் நயினார் நாகேந்திரன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டால் அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார், நாளைக்கு மாநில தலைவராக வர முடியும் இல்லையா? அவருக்கு சாதிய பின்புலம் இருக்கிறது. அவர் திருநெல்வேலி பகுதிகளிலே செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்கிறார், ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்கிற காரணத்தினால இன்னொரு தலைவர் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக செய்திருக்கிறார்கள் என்கிற உள்குத்தை பாஜக காரர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதனால இது முழுக்க இந்த வளையத்தை முழுமையாக விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த சிக்கலை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.